இறைவனுடைய வார்த்தையை தியானிப்போம். குறிப்பாக இன்று திருச்சபை தீமோத்தேயு என்கின்ற இரு ஆயர்களின் விழாவை கொண்டாடுகிறது. இங்கே யாராவது இருக்கிறீங்களா அந்த பெயர் வச்சுட்டு? டைட்டஸ், டிமத்தி அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா? அங்கே இருக்கு. எஸ், கொஞ்சம் பேர். 3. அப்போ அவர்களுக்காக ஜெபிப்போம். டைட்டஸ், திமத்தி 2 பேரும் ஆயர்கள், சிறு வயதிலே ஆயர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். அதுவும் குறிப்பாக தீமோத்தேயுவினை குறித்து இறைவனுடைய வார்த்தை அவனுடைய குடும்பம் எப்படி இருந்தது, பவுலடிகளார் தீமோத்தேயுவை எந்த அளவுக்கு நம்பினார். தீமோத்தேயுவை பவுலடிகளார் ஒரு திருச்சபைக்கு முன்னுதாரணமாக கொடுக்கிறார். ஒரு திருச்சபைக்கு, கொரிந்திய திருச்சபை. எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-17. 4வது அதிகாரம் 16-17. ஆகையால் நீங்கள் என்னை போல ஆகுங்கள். இதற்காகவே தீமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர் என் அன்பார்ந்த பிள்ளை, ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீமோத்தேயு குறித்து பவுலடிகளாருக்கு கூற வேண்டிய ஒரு வார்த்தை இருந்தது. அது என்ன வார்த்தை என்றால், அவர் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளை. பவுலடிகளார் தீமோத்தேயுவை கொரிந்திய திருச்சபைக்கு முன்பாக நிறுத்திய பொழுது தீமோத்தேயு ஏதோ 40 வயது 30 வயது அல்ல. he was in 20s. ஒரு இளைஞனை கொரிந்திய திருச்சபைக்கு முன்னாடி நிறுத்தி, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம், நீங்கள் எல்லாரும் கூடி இருக்கிறீங்க. ஒரு இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிறீங்க. உங்கள் ஆயர் பக்கத்து மறை மாவட்டத்திலேருந்து ஒரு 20 வயசு பையனை முன்னாடி வச்சுட்டு சொல்கிறாரு, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுருன்னு ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். அந்த அளவுக்கு பவுலடிகளார் தீமோத்தேயுவின் வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறார். சும்மா எடுத்து நிறுத்தலை. தீமோத்தேயுவின் தலைமுறை அப்படி இருந்தது. இன்றைக்கி நம்ம வாசித்தோமே ஒரு இறைவார்த்தை, திருப்பாடல் 135:13. திருப்பாடல் 135:13 வாசித்து தியானித்த ஒரு வார்த்தை. ஆண்டவரே, உமது பெயர் என்றும் உள்ளது, உம்மை பற்றிய நினைவு தலைமுறையாக நீடிக்கும். தலைமுறையான அதை குறித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி அது தலைமுறையாக நீடிக்க வேண்டும். பாட்டியிலிருந்து பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களிலிருந்து பிள்ளைகளுக்கு, அப்போ மீண்டும் அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறையாக. இந்த வார்த்தை அப்படியே யாருடைய வாழ்க்கையில் நடந்தது என்றால் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில். அதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. வாசிங்க பார்க்கும். முதல் வாசகம் தீமோத்தேயு. 1 தீமோத்தேயுவா 2 தீமோத்தேயுவா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை 1:5. வெளிவேடமற்ற உன் நம்பிக்கை. அது யாருடைய நம்பிக்கை? அதான் உன் யாரு? தீமோத்தேயு. பவுலுடைய தீமோத்தேயுக்கு எழுதுறார் இதை. வெளிவேடமற்ற உன் இறை பற்று நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது, இப்போது உன்னிடமும் உள்ளது. புரிஞ்சுச்சா? தலைமுறையாக கடக்கப்படுகின்ற விசுவாசம். பிள்ளைகளே, உன் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது? தீமோத்தேயு மாதிரி இருக்குதா உன் குடும்பம்? தலைமுறையாக கடக்கப்படுகிறதா விசுவாசம்? அப்பா அம்மாட்ட இருந்த விசுவாசம் இன்னைக்கு உன்கிட்ட இருக்குதா? உயர்ந்தா பிரச்சனை இல்லை. என் அப்பா அம்மாவை விட நான் உயர்ந்திருக்கிறேன். எஸ், வெல் அண்ட் குட். ஆனால் உன் அப்பா அம்மாவிலே விசுவாசம் ஃபுல் ஸ்டாப் ஆயிருக்குதா என்றால் தலைமுறையாக கடக்கப்படவில்லை. இன்றைக்கி உன் புள்ள தேவாலயத்துக்கு வரல, நீ மட்டும் வந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னா கடக்கப்படவில்லை என்று அர்த்தம்.
உன் பிள்ளைக்கு இது அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா இறைவனுடைய வார்த்தை, தியானங்கள், இறை புகழ்ச்சிகள், பாடல்கள் எல்லாம் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா கடக்கப்படவில்லை, விசுவாசம் கடக்கப்படவில்லை. ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு, உன்னோட ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. தீமோத்தேயுவிலிருந்து கற்றுக்கொள்வோம், தீமோத்தேயின் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். தலைமுறை தலைமுறையாக விசுவாசத்தை கடப்போம். ஆமீன்.